அன்பு உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம். இப்போ புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யோகத்தை செய்யும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த வகையான யோகத்தை செய்யும், எப்படி செய்யும் அப்படின்னா, அந்த கிரகத்தின் வாயிலாகத்தான் அவர்களுக்கு புகழ் கிடைக்கும், அதன் மூலமாகத்தான் உயர்வு கிடைக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏவுகணை நாயகன் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடையது. இப்போ திரையிலே ஐயா கலாம் அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது. கடக லக்கணம், விருட்சிக ராசி, லக்னாதிபதியே விருட்சிகத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்திலே சூரியன், புதன், கேது. புதன் ஆட்சியாக இருக்கார். 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கார். கூடவே 4ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சியில் இருக்கார். 5ல் சந்திரன், 6ல் சனி, 9ல் ராகு. சரி, இப்போ நாம் புஷ்கர நவாம்ச யோகத்தை பார்க்க வந்திருக்கிறோம். இதில் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன சாரத்தில் இருக்குது அப்படின்னா பார்ப்போம். பூசம் 4ல் லக்கணம், சித்திரை 2ல் சூரியன், அனுசம் 3ல் சந்திரன், விஷாகம் 2ல் செவ்வாய், சித்திரை 1ல் புதன், ஆயில்யம் 3ல் குரு, சுவாதி 1ல் சுக்கிரன், பூராடம் 4ல் சனி, உத்திரட்டாதி 3ல் ராகு, அஸ்தம் 1ல் கேது. இப்போ இந்த நட்சத்திரங்களில் புஷ்கர பாகையில் இந்த கிரகம் இருக்குது. விசாகம் 2ல் செவ்வாய். இப்போ சுந்தர் பிச்சை ஜாதகத்தை போலவே ஐயா கலாம் அவர்களுடைய ஜாதகத்திலும் குருவுடைய நட்சத்திரமான விசாகம் 2ஆம் பாதத்திலே செவ்வாய். இப்போ குருவினுடைய நட்சத்திரமான விசாகம் 2ஆம் பாதம் வாங்கிய செவ்வாய் இங்கே லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இருக்கிறது. இப்போ இந்த 4ஆம் இடம் அப்படின்றது இதுவும் காற்று ராசி. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வாகனத்தை சுட்டி காட்டக்கூடியவன், வாகனக்காரகன். அதே செவ்வாயும் கனரக வாகனக்காரகன். செவ்வாயினுடைய காரகம் நெருப்பு, அக்னி. அந்த வீடு காற்று. இப்போ இதையெல்லாம் கனெக்ட் பண்ணமா தான் அவருக்கு புகழ் வரும். இப்போ அக்னியின் மூலமாக புகழ் கிடைக்கும். அடுத்து அந்த செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு காற்று, காற்றின் மூலமாக புகழ் கிடைக்கும். கூட இருக்கக்கூடிய சுக்கிரன், சுக்கிரனுடைய காரகம் வாகனம், வாகனத்தின் மூலமாக புகழ் கிடைக்கும். அப்போ இது எல்லாமே கனெக்ட் பண்ணோம்னா இப்போ காற்று, வாகனம், அக்னி, காற்றில் பறக்கக்கூடிய, காற்றில் செல்லக்கூடிய வாகனம், அக்னியை கக்கி கொண்டு செல்லக்கூடிய வாகனம். அப்போ என்னது? ராக்கெட்டின் மூலமாக. அப்போ ஏவுகணைகள். ஏன்னா ஐயா கலாம் அவர்களுடைய முயற்சியால் தான் இன்றைக்கி இந்தியா ஏவுகணை தொழில்நுட்பத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறது. அப்போ ராக்கெட், ஏவுகணை. இப்போ ஏவுகணையின் மூலமாக புகழ் பெறுவார். ஏவுகணை தானே காற்றை கிழித்து கொண்டக்கூடிய வாகனம், அக்னியை கக்கி கொண்டு போக செல்லக்கூடிய வாகனம், அதன் மூலமான புகழ். ஏவுகணை நாயகன் அப்படின்னு இந்தியா கொண்டாடக்கூடிய அப்துல் கலாம் அவர்களுடைய ஜாதகத்திலே சரியாக சொல்கிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அந்த இடத்தில் கூட இருக்கக்கூடிய வாகன காரகன், அந்த வீடு காற்று, காரகனான செவ்வாய் காரகத்துவம் நெருப்பு. அப்போ நெருப்பு, காற்று, வாகனம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம்னா நெருப்பை கிழித்து கொண்டு, நெருப்பை கக்கி கொண்டு, காற்றை கிழித்து கொண்டு செல்லக்கூடிய வாகனத்தின் மூலமாக புகழ் பெறுவார். அந்த வாகனம்தான் ராக்கெட், அந்த வாகனம்தான் ஏவுகணை. அதனால தான் ஏவுகணை நாயகன் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அது மட்டுமல்ல, அக்னி சிறகுகள் அப்படின்ற புத்தகத்தின் மூலமாக உலக புகழ் கிடைத்தது. அந்த புத்தகம் எல்லோருமே கொண்டாடக்கூடிய ஒரு புத்தகமாகவும் இருக்குது. அப்போ புஷ்கர நவாம்சம் வாங்கக்கூடிய செவ்வாய் தெளிவாக சொல்லுது, அதன் மூலமாகத்தான் புகழ் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும் அப்படின்றது. இப்போ நாம் பார்த்த 2 ஜாதகங்களிலும் புஷ்கர நவாம்ச யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் சரியாக ஒருவருக்கு எதன் மூலமாக புகழ் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிச்சு. அடுத்து உலக புகழ்பெற்ற பலருடைய ஜாதகங்களை பார்ப்போம். நன்றி உறவுகளே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.